இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மா, நாங்க தான் இவ்ளோ சொல்றோம்லம்மா. அவ ரூம்ல தான் தூங்கி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கா. தொந்தரவு பண்ண வேண்டாமா, விட்டுருங்க. அக்கா, இவங்கெல்லாம் இவ்ளோ தூரம் சொல்றப்பவே அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு உனக்கு தெரிய வேணா? வா, நம்ம 2 பேரும் போய் பாப்போம். வா. ரேவதி, 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 எழுந்துரு. ஐயோ, நாம சொல்ல சொல்ல கேட்காம அக்கா ரூமுக்கு போறாங்க. அங்க போனா எல்லா உண்மையும் தெரிஞ்சிருமே. நம்ம எல்லாரும் மாட்டிப்போம். சரி வாங்க போலாம். ரேவதி, ஏய் ரேவதி. சித்தி, பாத்தியா, உன் பொண்ணு ரேவதி இங்க இல்ல. ஹலோ, சொல்லுங்க. சகல, எங்கப்பா இருக்கீங்க? ரேவதியோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தாங்க, அங்கதான் இருக்கோம். எப்பா, சின்னத்தையால வழக்கம் போல இந்த பிரச்சனைப்பா. என்ன பிரச்சனை? சகல, நீங்க கிராமத்துல இருக்கிறத எவனோ ஒரு கம்யூனிட்டி வீடியோ எடுத்து சின்னத்தைக்கு அனுப்பியிருக்கான்ப்பா. அந்த அம்மா பெரிய அத்தைக்கு போட்டு காமிச்சிருச்சுப்பா, போட்டு காமிச்சிருச்சு. ரேவதிக்கு நீ வளையல் வாங்கினது, அதை அவளுக்கு போட்டு விட்டது எல்லாத்தையும் கனக்கச்சிதமா போக்கஸ் மாறாம எடுத்து அனுப்பி விட்டான்ப்பா, எடுத்து அனுப்பி விட்டான். அதை பார்த்து பெரிய அத்தை டென்ஷன் ஆயிடுச்சுப்பா. எனக்கு தெரியாம இந்த வீட்டுல இவ்வளவு நடக்குதான்னு அத்தை சத்தம் போட்டுட்டு இருக்காங்கப்பா. அதனால நீங்க என்ன பண்றீங்க, சீக்கிரமா கிளம்பி வந்துருங்க, இல்லன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுப்பா. சரவணனுக்கு பதிலாக இந்த மேட்ச்ல இன்னொரு ஆளை நான் இறக்குறேன். இந்த மேட்சை நாங்க ஜெயிச்சு காட்டுறோம். உங்களால முடிஞ்ச அதை தடுத்து பாருங்க. எப்பா சகல, என்னப்பா பேச்சையே காணோம்? எப்பா, இங்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்குப்பா. நீ தயவு செய்து ரேவதியை கூப்பிட்டு சீக்கிரம் வாப்பா. இல்லங்க, இங்க ஒரு பிரச்சனை. அதை முடிச்சுட்டு தாங்க கிளம்ப முடியும். என்ன சகல, போன இடத்துல என்னப்பா பிரச்சனை? நீ தயவு செய்து சீக்கிரம் வாப்பா. வந்துருவோங்க. சரிப்பா, எப்பதான் வருவீங்க? இன்னைக்கு நைட்டுக்குள்ள கண்டிப்பா வந்துருவோங்க. அது வரைக்கும் எதனா சொல்லி சமாளிங்க. நைட்டா? எப்பா, உண்மை தெரிஞ்சு போச்சப்பா, இதுக்கப்புறம் என்னப்பா சொல்லி சமாளிக்கிறது? சரி, சீக்கிரம் வாங்கப்பா. யார்கிட்ட பேசுனீங்க? ரேவதி வீட்டுக்காரா? ஆமா, சீக்கிரமா வர சொன்னீங்களா? சொன்ன ரோகு. ஆனா அங்க ஏதோ பிரச்சனையா, அதை சால்வ் பண்ணிட்டு வரேன்னு சொல்றாரு. என்னங்க, இங்க இருக்கிற சிச்சுவேஷன் புரியாம நைட் வரேன்னு சொல்றாங்க. தலைக்கு மேல வெள்ள போயிடுச்சு. விடு, நடக்கிறது நடக்கட்டும், சமாளிப்போம். வா போலாம். இவங்க தான் என் டீம். களத்துல முதல் ரெடியா இருக்காங்க. இவரு என்னோட ஃப்ரெண்டு கார்த்தி. வணக்கம் தம்பி. என்னால இப்போ கபடி விளையாட முடியாது. எனக்கு பதிலா வெளியூர் ஆள் ஒருத்தர் இறங்குவாரு. அது எப்படி வெளியூர் ஆளுங்களை டீம்ல இறக்க முடியும்? உள்ளூர் ஆளுங்க தான் விளையாடணும். ஐயா, என்னால விளையாட முடியாத சூழ்நிலை. கொஞ்சம் ரூல்ஸை தளர்த்திக்கிறதுல தப்பு இல்ல. அதுக்கு உள்ளூர் ஆளுங்களை இறக்குங்க, வெளியூர் ஆளுங்களாம் இறக்கக்கூடாது. இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? இதுக்கு முடிவுதான் என்ன? யாராவது விட்டு கொடுத்து போறதானே நல்லது. ஐயா, நானே பெருந்தன்மையை விட்டு கொடுத்துறேன். வெளியூர்காரனும் ஆடட்டும், எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. களத்துல யாரா இருந்தாலும் சந்திக்க தயார். அப்புறம் என்ன, எதிர் டீம் முத்துப்பாண்டியே ஒத்துக்கிட்டாரு. இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை. போட்டிய இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆரம்பிச்சிடலாம்ப்பா. போட்டியில சரவண டீம் ஜெயிச்சா நம்ம ஊர்க்காரங்க கோயிலுக்குள்ள போய் சாமி கும்பிட்டு பொங்கல் வைக்கலான்னு முடிவு பண்ணிருக்குப்பா. இதுல எல்லாருக்கும் சம்மதம் தானப்பா? எல்லாரும் சம்மதம் சொல்லிட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் போட்டி ஆரம்பிச்சிடலாம். சரிங்கய்யா. கபடி வீரர்கள் போட்டிக்கு தயாராகுங்க.
டேய் இந்த கபடி போட்டி என்னோட மான பிரச்சனை. இதுல நான் ஜெயிச்சே ஆகணும்டா. வெளியூருக்கார ஆடி அவங்கள ஜெயிக்க விட்டா அப்புறம் நம்ம ஊர்ல ஒரு பையன் மதிக்க மாட்டான். அதோட அந்த ஊருக்காரங்க கோயிலுக்குள்ளே நுழைஞ்சிருவாங்க. அது நடக்கவே கூடாதுடா. நான் சொல்றது புரியுதா? அண்ணே, கவலையை விடுங்க. இந்த ஆட்டத்துல நாம தான் ஜெயிக்கிறோம். அந்த சரவணன் டீமை எப்படி ஓட விடுறோம்னு பாருங்க. டேய் நான் சொன்ன பொருள் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கல? எடுத்துட்டு வந்திருக்கண்ணே. இங்க பாருங்க, ஒவ்வொருத்தரோட மூஞ்சி கை கால்னு எல்லாத்துலயும் மார்க் போடுங்க. சரிண்ணே. அண்ணே நீங்க சொல்லிட்டீங்கல்ல, நீங்க சொன்ன மாதிரி சிறப்பா பண்ணிடுவோண்ணே. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கண்ணே. டேய் குர்ராத. மாப்பிள்ள ஹோட்டல்ல சட்னி ஊத்துற என்ன சட்னி ஆக்குறதுனே முடிவு பண்ணிட்டியா? வேணாம் மாப்பிள்ள. அவனுங்களெல்லாம் பார்த்தா தலைக்கு 2 கொலை பண்ணிட்டு வந்த மாதிரியே இருக்கானுங்க. அவனுங்க கிட்ட நான் பலி கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணிட்டியா? டேய் ஏன்டா இவ்வளவு டிமோட்டிவேட்டடா பேசிட்டு இருக்க? கான்ஃபிடென்ட்டா இருடா. நான் தான் இருக்கேன்ல. நீ இருப்ப, நான் இருப்படான்னு தெரியலையே. அத கொடுங்க. எங்க நான் சாப்பிட்டு தான் வந்தேன். ஆட்டி சாப்பாடா? இது கபடி Dress. கபடி ட்ரெஸ்ஸா? பக்கி ஏன்டா மானத்தை வாங்குற? இந்தா, போய் மாத்திட்டு வா. சொல்றாரு. மாப்பிள்ள இன்னையோட என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு போலவே தோணுது மாப்பிள்ள. ம். கடவுளை நீ தானே காப்பாத்தணும். டேய் ஆ? ம் ம் என்னாக போதோ? ஐயோ மாப்பிள்ள, ம். ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். என்ன? அது நான் வேணா சப்ஸ்டியூட் பிளேயரா இருந்துக்கவா? தேவைப்பட்டா மட்டும் களத்துல இறங்குறேன். களத்துல இறங்குற மாப்பிள்ள, இறங்குறேன். நீ பேசு. இந்த வருட பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு கபடி போட்டி நடக்க போகுது. இதுல பாத்தீங்கன்னா முத்துப்பாண்டி அணியும் சரவண அணியும் மோதி கொள்ள போறாங்க. கபடி வீரர்கள் அனைவரும் களத்துக்கு வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். போங்க. சரி வாங்க. சைடுல புந்து ஓடிடலாமா? போடா.